டேட் சாப்பிட்டுட்டு கொட்டையை கீழே போடாமல் அதை சேர்த்து வச்சுக்கினே வாங்க. சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்னா காஃபி பவுடர் அதில் பண்ண போகிறோம். அப்புறம் அதில் காஃபி போட்டும் குடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டால் இந்த டேட்ஸ் கொட்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 வாஷ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத்தில் அதை போட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ராசஸ். பொறுமை ரொம்ப 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 தேவை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமே அது ரோஸ்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. நானும் என்னடா இது வேஸ்ட்டாக அப்படி இப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகினே வந்தது பொறுமையாக. அப்புறம் அந்த ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஃபி ஸ்மெல் வந்துச்சு. இப்போ டோட்டலாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. அது ரெடியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீடை நம்ம பிரேக் பண்ணால் அது பிரேக் ஆகும். ஸோ இது வந்து பிரேக் ஆகுது, அப்போ வந்து ரெடி. இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணுங்கள், பவுடராக ஆக்கிக்கோங்க. அதை வந்து கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், காஃபி பவுடர் ரெடி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு குடிக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து அப்படியே காஃபி குடிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம டேட் சீட்லேருந்து காஃபி பவுடர் மேக் பண்ணி காஃபி போட்ட வீடியோவை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் நீங்கள் டேட் சாப்பிட்டு சீடை கீழே போடாமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.